தளபதி விஜய் தான் சினிமாவை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாரோ தவிர சினிமா எப்போதுமே அவரை கொண்டாட காத்திருக்கிறது. அதற்கு தற்போது கோட் படம் பெரிய உதாரணமாகிவிட்டது. ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தளபதி விஜய் தன்னுடைய முடிவை கூட மாற்றிக்கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தின் ப்ரீ பிசினஸ் நடந்து இருக்கிறது. கோட் படம் தளபதி விஜய் இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்காத சயின்ஸ் பிக்ஷன் கதை என்பது எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு தளபதி விஜய் ஸ்னேகாவுடன் கெமிஸ்ட்ரி ஏற்படுத்தி இருப்பது படத்தின் பெரிய பாசிட்டிவாக இப்போது அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் என பழைய ஹீரோக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்து விட்டார்கள். இதனாலேயே கோட் படத்தின் பிசினஸ் எகிரிவிட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள வெர்ஷனின் கோட் பட டிஜிட்டல் உரிமை 125 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருப்பதாக டைம்ஸ் என்டர்டைன்மெண்ட் அறிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி வெர்ஷன் மட்டும் 25 கோடி ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கிறது. மொத்தமாக கோட் படத்தின் டிஜிட்டல் உரிமை 150 கோடி ஆகும். தற்போது பெயர் மற்றும் ஒரு அப்டேட்டை வலைபேச்சு சேனல் கொடுத்திருக்கிறது. பிரபல யூடியூபர் பிஸ்மி கோட் படத்தின் தெலுங்கு தியேட்டர் உரிமையை மைத்ரி மூவிஸ் 15 கோடிக்கு வாங்கியிருப்பதாக சொல்லி இருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமையை ரோகிணி பிக்சர்ஸ் 88 கோடிக்கு வாங்கி இருக்கிறதாம். படத்தின் ஒட்டுமொத்த பட்ஜெட் 300 கோடி ஆகும். டிஜிட்டல் விற்பனை, தியேட்டர் விற்பனை என இப்போதே படம் 250 கோடிக்கும் மேல் லாபம் பார்த்துவிட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.